ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம உலகத்தையே ஆட்டி படைச்ச பிட்காயினோட மோசடி பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சீனாவை சேர்ந்த இந்த ஒரு பொண்ணு கிட்டத்தட்ட 1000 கணக்கான கோடியை பிட்காயினை மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி பணத்தை வசூல் பண்ணி லண்டனில் போய் ராஜ வாழ்க்கையை வாழ்ந்துருக்காங்க. ஆனால் இவங்க எப்படி மாட்டினாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ கைஸ், என் பேர் விஜய் கிருஷ்ணன். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். குவான் ஜெமின் அப்படிங்கிற ஒரு லேடி சைனாவில் ரிட்டையர்டான பீப்புள் கிட்ட இருந்து மணியெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. லத்தீன் குரே, அதாவது ப்ளூ ஸ்கை கிரீட் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம். இது இந்த மெடிசன் தயாரிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் பிட்காயின் மைனிங்காகவும் நாங்கள் ரெடி பண்ணுறோம். ஆனால் இவங்க சொன்னது நம்புற மாதிரியே இருந்ததில்லை. இவங்க எதை கையில் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தேசப்பற்று சைனாவை முன்னேற்றுறதுக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்ச்சியை இவங்க கையாண்டிருக்காங்க. கையாண்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 1.2 லட்சம் மக்களை இதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு இது ஒரு பிரமிட் ஸ்கீம். பிரமிட் ஸ்கீம் அப்படின்னாக்க யாராச்சும், அதாவது நார்மலாக எம்எல்எம் மாதிரி தான், யாராச்சும் ஒருத்தர் ஜாயின் பண்ணி விடுறது, அவங்க ஜாயின் பண்ண காசை வச்சு உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இவங்க இருந்திருக்காங்க. அந்த நிறுவனம் கிட்டத்தட்ட 45 பில்லியன் யுவான் வசூல் பண்ணாங்க. கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசு மதிப்புப்படி 65,000 கோடி. இன்னும் ஒரு சில இன்வெஸ்டர் டெய்லி எனக்கு 100-200 யுவான் வருது அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பவும் அந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்களுடைய வீடு, நகை, கடன் வாங்கி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்க. எப்படி இருந்தாலும் இந்த பிரமிட் ஸ்கீம் என்னைக்காச்சும் ஒரு நாள் லாபம் நிற்கணும் இல்லையா? அப்படி நின்னதுக்கு அப்புறம் தான் மக்கள் தெரிஞ்சிருக்கு இது ஒரு ஸ்கேம்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் சீனா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணுறப்போ இந்த குவான் ஜெமின் அப்படிங்கிறவங்க போலி பாஸ்போர்ட் மூலியமாக சைனாவிலேருந்து தப்பிச்சு இங்கிலாந்துக்கு போயிருக்காங்க. அப்படி லண்டனில் தப்பிச்சு போன அவங்க கிட்டத்தட்ட 17,000 யுவான், நம்ம ஊர் காசுக்கு 19 லட்சம், ஒரு மாளிகையை வாடகை எடுத்து அதில் சூப்பர்ஸ்டாக வாழ்ந்துருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, டைரக்ட் நாங்கள் வியாபாரி அப்படின்னு சொல்லி. வின் ஜெயின் இவரோட பர்சனல் அசிஸ்டண்ட். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னாக்க, அந்த பிட்காயினை பணமாகவும் லேண்டாகவும் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 2018 அப்போது இவங்க மேலே ஒரு லண்டன் போலீஸ்க்கு ஒரு சந்தேகம் வருது. சந்தேகம் வந்தப்போ இவங்க வீட்டை ரைட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது லட்சக்கணக்கான பிட்காயின், ஹார்ட் டிரைவ் அண்டு கம்ப்யூட்டர் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படி பறிமுதல் பண்ண பிட்காயினோட ரேட்டு இன்னைக்கு 20% ஏறி இருக்கு. அப்படி விசாரணை பண்ணப்போ தான் தெரியுது அவங்க சட்டவிரோதமாக பிட்காயின் வச்சிருந்ததும் பல பேரை மோசடி பண்ணதும் தெரிய வந்திருக்கு. அதனால அவரை 11 வருஷம் 8 மாதம் ஜெயிலில் போட்டானுங்க. ஸோ கைஸ், இதெல்லாம் பார்க்குறப்ப தெரியுது பொய்யான வாக்குறுதி யாராச்சும் ஒருத்தங்க கொடுத்தாங்க அப்படின்னாக்க அவங்க சத்தியமாக அவங்கள சதிதான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. கிரிப்டோ ஃபைனான்ஸ் அண்டு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு தடவை நல்ல ஆராய்ச்சி பண்ணதுக்கு அப்புறமா முடிவெடுங்க. ஒரு ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்பி எதுலேயும் உங்கள் பணத்தை வீணடிக்க வேணாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நடந்த ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தன் ஒரு 10 வருஷம் கழித்து எனக்கு கால் பண்ணி டே மச்சான் எப்படிடா இருக்க, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டான். நான் நல்லா இருக்கேன்டா அப்படின்னு நார்மலாக சொன்னேன். சொல்லிவிட்டு கிரிப்டோ கரன்சி பற்றி தெரியுமா, எதுவும் ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டான். இல்லைடா, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லி சொன்னேன். கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணுறா, நல்ல லாபம் வருது, கிட்டத்தட்ட நீ கடனை வாங்கி நீ இன்வெஸ்ட் பண்ணி வச்சிட்டேன்னா அது பாட்டு கிடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். எனக்கு கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் என்கிட்ட காசும் இல்லை, அந்தளவு வருமானமும் இல்லை. அது மட்டும் இல்லாமல்
நீ இப்படியே இருந்தேன்னா இப்படி தான்டா இருப்ப, உன்னெலாம் வளரவே முடியாது, சீக்கிரமாக ஃபினான்ஸ் ஃப்ரீயாக ஆகு அப்படின்னு சொல்லி சொன்னான். சரிடா ஓகே அப்படின்னு சொல்லி சொன்னான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பிராண்டோட நேம் சொன்னான். அதை வச்சு ரிசர்ச் பண்ணி பார்த்தேன். பட் ஆனால் அது என்ன பிராண்டுன்னு சொல்லி எனக்கு தெரியும். பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த கிரிப்டோ கரன்சியை எம்எல்எம் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது நீ வந்து ஜாயின் பண்ணு, இன்வெஸ்ட் பண்ணுன்னா உனக்கு இவ்வளோ பிட்காயின் தருவாங்க. கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பிட்காயின் இன்றைக்கி ரேட்டு 8 ரூபா. 8 ரூபா மட்டும் இல்லை, 8 ரூபா. இது நீ வாங்கி வச்ச அப்படின்னாக்கா பின்னாடி உனக்கு உயரம் அப்படின்னு சொன்னான். எனக்கு ஒரு கேள்வி தான் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா பிட்காயின் நீங்கள் வாங்கி விற்கிறீங்க சரியா? அதை வாங்குறது மூலியமாக வேற எந்த நாட்டிலையாச்சும் அக்ரி இருக்கா? எனக்கு தெரியல, தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு கடைக்கு போகிறீங்க, இல்லை ஏதாச்சும் ஒரு ஷாப்புக்கு போகிறீங்க, அங்கே இந்த பிட்காயினை அக்செப்ட் பண்ணுவாங்களா? ஸோ பிட்காயின் பொறுத்த வரைக்கும் ரிஸ்க்கு ஜாஸ்தி. நீங்கள் ஒரு இடத்துல பணம் போடுறீங்க அப்படின்னா நல்லா தெளிவாக ரிசர்ச் பண்ணி போடுங்க. நான் ரிசர்ச் பண்ணதுனால ஏதோ தப்பிச்சேன், ஓகேவா? இன்னும் ஒரு சில பேர் கடனை வாங்கியெல்லாம் இந்த பிட்காயின் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறத கேள்விப்பட்டேன். இதுதான் இந்த வீடியோ நான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லி நான் நினச்சது. ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ராடுத்தனம் பற்றவங்க எமோஷ்னலாக தான் ட்ரிக்கர் பண்ணுவாங்க. நீ மாத சம்பளத்திலே இருந்தேன்னா இப்படி தான்டா, நான் ஒழுங்காக முன்னேறவே முடியாது, சீக்கிரம் முன்னேறதுக்கு வழியை பாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பட் ஆனால் அது கஷ்டம் இருக்குது நண்பர்களே. டெய்லியும் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போயிட்டு அதில் வர பணத்தை வச்சு நீங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் கடனை வாங்கி இந்த பிட்காயின் மாதிரியான விஷயத்தை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னாக்க கடைசி வரைக்கும் அந்த கடனை அடைக்கிறதே போயிடும். அதுக்கப்புறமா பிட்காயின் ரேட்டு இறங்குச்சா ஏறிச்சா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவையில்லாத மென்டல் ப்ரெஷரும் கூட ஆகும். ஸோ இருக்கிற ஒரு வாழ்க்கை நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கடன் இல்லாமல் வாழுங்க. கடன் வாழ்வை முறிக்கும், வாழ்வையும் மாற்றும். அவ்வளோதான் கைஸ், நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சது. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்டு உங்களுக்கு என்ன தோணுது, இல்லை பிட்காயின் பற்றி வேறு எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க ஷேர் பண்ணுங்கள். அண்டு இன்னொன்று சொல்லிக்கிறேன், எனக்கு பிட்காயின் பற்றி எனக்கு அந்த அளவுக்கு நாலேஜே இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுக்கவும் வேணும். ஓகே, ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அண்ட் ஃபைனலாக தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே. பாய்.